என்ன நேயர்களே, போன எபிசோடில் அஜித்குமார் கொலை வழக்கை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அஜித்குமார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உடலில் காயங்கள் இருந்ததால் இது போலீஸார் அடித்து மரணம்தான் அப்படின்னு என்று சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் தான் அரசு இதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அஜித்குமாரை அடித்து கொலை செய்த அந்த 5 போலீஸ்காரங்களையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்க. அஜித்குமார் பெற்றோர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பெட்டிஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அரெஸ்டான அந்த போலீஸ்காரங்க எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் தராங்க. கோர்ட் 2 பெட்டிஷனும் எடுக்குது. போலீஸ்காரங்க கொடுத்த பெட்டிஷனை ரத்து செஞ்சு அஜித்குமார் பெற்றோர் கொடுத்த பெட்டிஷனை நீதிமன்றம் எடுத்துக்குது. அஜித்குமார் பெற்றோர் கொடுத்த பெட்டிஷன் படி சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸ் மாற்றப்படுது. முதற்கட்ட விசாரணையில் இது முழுக்க பொய்யான கேஸ் அப்படின்னு தெரிய வருது. அஜித்குமார் எந்த நகைகளும் திருடலை அப்படின்னு நிரூபிக்கப்படுகிறது. இந்த கேஸில் முக்கியமான நபராக நிக்கிதாவை எடுத்துக்கிறாங்க. நிக்கிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் என் நகையை திருட்டாரு அப்படின்னு போலீஸ்காரர்கிட்ட புகார் கொடுத்தவங்க தான் நிக்கிதா. சிபிஐ அவங்கள தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நேயர்களே, நிக்கிதா கோர்ட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, இந்த கேஸ் முடிவுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.